Hello friends, today நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக ஆர்கனைஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் நான் எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிச்சன் கவுண்டர் டாப் அந்த எட்ஜில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆயில் ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டாண்டில் ஆயில் பாட்டில் எல்லாத்தையுமே நம்ம அடுக்கி வச்சுட்டு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அவுட்லுக் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிச்சனில் இந்த ஸ்டாண்ட் வாங்கி வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. லைட்டாக அந்த சைடு நகர்த்தி வச்சுட்டு கீழே வந்து ஒரு துணி வச்சு தொடச்சி விட்டுக்கலாம். கிச்சனோட லுக் பார்க்குறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 350லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். உங்களோட கிச்சனுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆயில் பாட்டில் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த கிளாஸ் பாட்டிலோட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான். ஸோ ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு ஒருத்தர் தான் சொல்லுவேன். சும்மா போர் அடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து எல்லா பொருளுமே ரேட் செக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 190 தான் போட்டிருந்தது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ரேட் ஓகே அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு இந்த மாதிரி வாங்கி கிச்சனை நீட்டாக வச்சுக்கலாம். இந்த உப்பு ஜாடியெல்லாம் நான் ரோட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளு வண்டியில் விற்றுட்டு வந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் வாங்கினேன். பழைய உப்பு ஜாடியெல்லாம் தூக்கி போட்டு கிச்சன் வந்து நீட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக போட்டு வாங்காமல் அப்பப்போ பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒவ்வொரு பொருளாக வாங்கி வச்சோம்னா நம்மளுக்கு அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக செலவாகிற மாதிரி தெரியாது. நம்ம கையில் காசு இருக்கிறதுக்கு தக்கன அப்பப்போ பார்த்திங்கன்னா சின்ன பொருளாக வாங்கி கிச்சனை வந்து நீட்டாக அழகாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாண்டை இன்னும் அழகுபடுத்துறதுக்காண்டி இந்த மாதிரி மணி பிளான்ட் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஃப்ளவர் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன பூ வந்து அங்கே வைக்கிறதுனால கிச்சன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து கத்தி, ஸ்பூன், கரண்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஃப்ளிப்கார்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்லரி ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 200 தான் இருக்கும். ஜஸ்ட் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் வந்து டைம் இருக்கும்போது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கி உங்களோட கிச்சனை பார்த்தீங்கன்னா நீங்களும் அழகாக நீட்டாக வச்சுக்கோங்க. இந்த கட்லரி ஸ்டாண்டையும் அந்த ரேக் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ அந்த இடம் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கரண்டி, இந்த மாதிரி தொங்க விடுற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹூக் வாங்கி இதில் மாட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நிறைய இடம் சேவ் ஆகும். நம்ம பாத்திர ஸ்டாண்ட் வாங்கும்போது இந்த மாதிரி ஹூக்கும் சேர்த்து வாங்கிட்டோம்னா இந்த கரண்டி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இதிலேயே நம்ம அடுக்கி வச்சிடலாம். இங்கே இருக்க கரண்டி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த 2 ஹூக்கில் நான் அடுக்கி வச்சுட்டு காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ இடம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லா கரண்டியுமே இதில் மாட்டிட்டு இந்த பாத்திர ஸ்டாண்டுக்கு சைடில் பார்த்திங்கன்னா நான் மாட்டி விட்டுக்கிறேன். இந்த கவுண்டர் டாப் மேலே இருக்க பாத்திர ஸ்டாண்டில் வந்து நான் டெய்லியுமே யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பேன். செவுத்தில் வந்து அங்கங்கே ஒன்று மாட்டி வைக்கும்போது அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மொத்தமாக மாட்டி வைக்கும்போது அசிங்கமாக தெரியாது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக என்னோடய கவுண்டர் டாப்பில் இந்த கேஸ் அடுப்பையும் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பில் பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக நான் எந்த திங்ஸுமே இங்கே வச்சுக்க மாட்டேன். ரொம்ப வந்து நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் போட்டு அடைச்ச மாதிரி இதையும் வச்சோம்னா நம்மளோட கிச்சன் பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நீட்டாக வைக்கும்போது கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓவரால் என்னோடய கிச்சன் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். இன்றைக்கான வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.